ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 27/1/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 13ஆம் நாள் கிருத்திகை நவமி சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள். சர்வதேச படுகொலை நினைவு தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கூலிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மகர லக்னம், இருப்பு 3 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:57 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 9:20 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 3:31 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 6 மணி 4 நிமிடங்கள் வரை பாலவம், அதன் பின்பு மாலை 4:57 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:20 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. இன்றைக்கி இந்த சந்திராசிரமம் யாருக்குன்னு பதில்னா ஹஸ்தம், சித்திரை. அதனால் இந்த இரு நட்சத்திரக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா எதையாவது பேசிட்டு வம்பு வழக்கில் மாட்டிக்கப்படாது. அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக பிராத்திருக்காரகர், நவகிரகங்களில் உள்ள பிராத்திருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு, ஏன்னா இன்றைக்கி டபுள் செவ்வாய்க்கிழமை ஒன்று, கிருத்திகை ஒன்று, சூப்பராக தை கிருத்திகை சூப்பராக. அதனால் இந்த ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை நெய் தீபமேற்றி செவ்வரளி மாலையிட்டு கந்தர் சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் தேடின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற தொழில் அதிபர்கள் பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதேமாரி வீட்டில் ஏதான சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதுனால இந்த தடைகள்லாம் உடைஞ்சு ஒரு அற்புதமான வரன்கள் வந்து உங்கள் வீட்டு வாசக்கதவை தட்டும். நல்ல ஒரு வரன்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. அதனால் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கிருத்திகை வேறு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நவகிரகங்களின் இன்றைய நிலைகள். ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள்.
அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றத இன்றைக்கும் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் தான் உலா வரார். கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இல்லைன்னா உடன்பிறப்புகளின் வழியே யாராவது ஒருத்தர் ஏதாவது இந்த குடும்ப உறுப்பினர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து தரலாங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களே கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நேதிகளுடைய செலவு இருந்ததா அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை மேலும் முன்னேற்ற வேண்டும் என்ற ஆவலில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் சிலருக்கு உருவாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள். ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக வரார். கண்டிப்பாக இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு லீவு போட்டு இந்த நாளை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்குங்க. மற்றபடி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற இந்த தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா லாபம் நன்னா வரும். லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் ஆதரவு அருமையாக வந்து சேர்வதால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ராசிநாதன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். சூப்பர். பரபரப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பட் அதுக்கு உண்டான உயர்வுகள் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். கவலைப்படாதீங்க. நல்ல வேலை செய்யுங்க. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரம் கொஞ்சம் ஒரு மாதிரி போயின்னு இருக்கும். நீங்கள் தான் அதை அப்படியே இந்த மூக்கணாங்கயிறு போட்டு சரி பண்ணணும். மற்றபடி இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு உயர்வான நாள். இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்கோ. சரியா? அதேமாரி வாகன பயணங்களில் கவனமாக இருங்கோ. மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அப்பா சும்மா சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேல் கால் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமெலாம் போயிடுது. அதனால் நேதிக்க கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகிட்டீங்க. ஒரு முகத்திலே ஒரு தெளிவு தெரியுது. கரெக்டாக? அதேமாரி இன்றைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி தந்தையார் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அதேமாதிரி இன்றைக்கி அக்கம் பக்கத்தினரும் அனுசரணையாக நடந்துப்பா. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அப்பா நல்ல ஒரு மூச்சு அப்படி வரும். ஏன் அப்படின்னா சில பிரச்சனைகளில் மாட்டியிருந்தாங்க.
அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு தந்தையின் மூலம் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்கப்படுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் என்ன சந்திராட்சமாக இருக்குது, அது 2.25 நாள் இருக்கும். புரியுறதா? நம்ம கொஞ்சம் ப்ரீகாஷனாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி அதிகரிக்கலாம். அதனால் கொஞ்சம் மேலதிகாரிகள் எல்லோரும் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதேமாதிரி இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக விளையாடுறது நல்லது. சரியா? பதக்கம் வாங்குறது அடுத்தது, ஆனால் உடம்பு முக்கியம் இல்லையா? அதனால் உடம்பை பார்த்துக்கோங்க. கவனமாக விளையாடுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுதம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி 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 அற்புதமான ஒரு நாள். நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? ஜாலியாக இருந்தீங்களா? ஜாலியிலோ ஜிம்கானா? இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இந்த பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் அப்படி உலாவரார் இது சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாள். இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கி என்ஜாய் பண்ணணும். புரியுறதா? ஜாலியாக இருக்கணும். அப்படியே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் சந்தோஷமாக வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை அலுவலகத்தில் அனுபவிப்பார்கள். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனம் ஆடுவார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் அதே சந்திர பகவான் அதே பகையுள்ள ரோகஸ்தானத்தில் வரார். ஸோ இன்றைக்கி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் சில விஷயங்களில் அச்சீவ் பண்ணலாம். மற்றபடி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடைபெறும். சில பேருக்கு கடன் வாங்கி அதை பெரிய கடனை அடைப்பதற்கு வழி உண்டாகும். அதேபோல் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப அமைதியாக இன்றைக்கி வேலை செய்வீங்க. ஏன்னா இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு திட்டம் போடுவீங்க. இன்றைக்கி இப்படி போகலாம் அப்படி போகலான்னு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் சின்ன சின்ன டூர் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இன்றைக்கி குழந்தைகள் ஆதரவாக இருப்பது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் திருமணமான குழந்தைகள் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு
கண்டிப்பாக கிடைக்குங்க. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய அம்சமான பெண்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் இன்றைக்கி கேந்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதேமாதிரி வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலமாக ஒரு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அடித்து தூள் கிளப்பினீங்களா, இன்றைக்கி சும்மா அதிருதில்ல அந்த மாதிரி. இன்றைக்கி சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மன கசப்புகள் அகலும். உங்கள் இல்லம் தேடி உங்கள் உடன்பிறப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான மாற்றங்களுடன் அதிரடியான லாபம் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான தேதி காத்திருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியுடன் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உடன் பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. இதுதான் ஃபேக்ட்டு, புரியுதா? ரொம்ப நாளாக உங்களோட முகம் பார்த்திங்கன்னா இறுக்கமாக இருந்திருக்கு. இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே ஆஹா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி வருவீங்க. அதேமாதிரி இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக யார்கிட்டையோ பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருக்கீங்க, வருமா வராதான்னு. அந்த பணம் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக அவங்கள போய் பாருங்கள், அவங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு லாபம் வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிப்பதோடு சொத்து சேர்க்கையும் உண்டாகலாம். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்குள்ளே யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9.